சரி, ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள மறுபடியும் போறோம். விதியை மறுபடியும் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே 4 விதி பார்த்திருந்தோம். 5வது விதி என்ன அப்படின்னா, அதாவது அதாவது ஒரு காரக கிரகம் நிற்கக்கூடிய ராசிக்கு, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற 5வது விதி, ஒரு காரக கிரகம் நிற்கக்கூடிய ராசிக்கு 4, 6, 8, 10ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அது அதை வந்துட்டு இந்த காரக கிரகம் வந்து எடுத்துக்காது. சரியா? இதுதான் 5வது விதி. 6வது விதி என்ன அப்படின்னா, ஒரு காரக கிரகம் ஸ்தானம் பலம் பெற்றிருந்தாலும் அதற்கு 1, 2, 3, 5, 7, 9, 11, 12 ஆகிய இடங்களில் எந்த ஒரு கிரகமும் இல்லாவிட்டால் அந்த காரக கிரகத்தால் முழுமையான பலனை வெளிப்படுத்த முடியாது. இதுதான் 6வது விதி. அதுக்கு அடுத்தது 7வது விதியை பத்தி தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். இந்த விதி யாருக்கு உண்டான விதி அப்படின்னா, ராகு கேதுக்களுக்கு உண்டான விதி. ராகு கேதுக்கள் தான் நின்ற ராசியில் இருந்து கடிகார முள் சுற்றும் திசையில் சுற்றும் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா? தெரியும் தெரியும் தெரியும். கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் சுற்றும். எதிர் திசையில் சுற்றும். ஆமா, அவர் ஒரு ஆள் தான் கவனிச்சிருக்காரு. நான் சொன்னத ரிவர்ஸ்ல சுத்துவாரு. இருக்கிறார் அப்படின்னா இந்த directionல போவாரு. சரியா? அதுக்கு அடுத்தது இப்போ ஸ்டே போய்கிட்டே இருப்பாரு. ஓகேவா? இதான் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசை. அப்போ இப்படி எதிர் திசையில சுத்தும் போது அந்த கிரகமானது 1, 2, 5, 9 ஆகிய ராசிகளில் இருக்கும் கிரகங்களின் காரகத்துவங்களை வாங்கி பிரதிபலிக்கும். நம்பர் சொல்லுங்க சார். 1, 2. இப்ப ராகு வந்துட்டு ஒரு கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அது நின்ன கட்டத்திற்கு 1, 5, இதுதான் இங்கதான் ராகு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ராகு தனுசுல நிக்குது. இதுதான் 1. கரெக்டா? அதுக்கு அடுத்தது 2. சரி, இங்க போடணும். விருச்சிகத்துல 2 போட்டுக்கோங்க. 2. சரியா? அதுக்கு அடுத்தது 5. அதுக்கு அடுத்தது 9. 1, 2, 5, 9 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு தொடர்பு கொள்ளும். சரியா? புரியுதா நான் சொல்ல வர்றது? இதுவரைய பார்த்தது எல்லா கிரகத்துக்கு உண்டான விதி. ராகு கேதுகளுக்கு இதுதான் விதி. ஒரு நிக்கிற வீட்டுல உள்ள வேலையை செய்வாரு. அந்த வீட்டுல ஏதாவது கிரகம் இருந்தா சேர்ந்துப்பாரு. அந்த நிக்கிற கிரகத்துக்கு முன்னாடி என்ன கிரகம் இருக்கோ அதை எடுத்துப்பாரு. அதுக்கடுத்து அவர் நின்ன வீட்டுல இருந்து 5வது வீடு, அவர் நின்ன வீட்டுல இருந்து 9வது வீடு, ரிவர்ஸ்ல ரிட்டர்ன்ல எடுக்கணும். புரியுதா? சரி, இங்க நான் உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இங்கதான் ராகு இருக்கிறாரு தனுசுல. சரியா? இதுதான் 1வது வீடு. அப்ப 2வது வீடுனா ராகுக்கு எது 2வது வீடு? விருச்சிகம். வெரி குட். இப்போ இந்த 2வது வீடை எடுத்துப்பாரு. 1, 2. அதுக்கடுத்து 5வது வீடு எது வரும்? 5வது மீனம். சிம்மம். சிம்மம் சிம்மம் சரி, சிம்மம் 5வது வீடு சிம்மம். சரி, 9வது வீடு எது வரும்? மேசம் வரும். மேச வருமா? வெரி குட். ஆ, ராகு கேதுக்களை பின்பக்கமா ரிவர்ஸ்ல பலன் எடுக்கணும். சரியா? இந்த விதி புரியுதா? ராகு கேதுக்களுக்கு எப்படி இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? சரி, அடுத்த பாயிண்ட் சொல்றேன். விதி 11 விதி 7 எல்லாத்துக்கும் புரியுதுல? சார் 11 விதி 8க்கு போவோம். வக்கர கிரகங்கள் தான் நின்ற ராசியிலிருந்து கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில்
எதிர் திசையில் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 ஆகிய ராசிகளில் இருக்கும் கிரகங்களின் காரகத்துவங்களை வாங்கி பிரதிபலிக்கும். சார் சார் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. சொல்றேன். அதாவது ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிரகம் வந்துட்டு இப்ப ராகு கேதுக்களை பார்த்தோம்ல, இப்ப நம்மளே ஒரு கிரகத்தை வக்கரமா போட்டு பார்த்துருவோம். அதையும் வக்கிர கிரகங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். வக்கிர கிரகங்கள் ராசிக்கு. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே நிமிஷம் வக்கிர கிரகங்கள் பாயிண்ட மட்டும் சொல்றேன். ஒரு கிரகம் வக்கரமா இருக்கு, சனி இங்க இருக்கு, ஒரு வக்கரம். சரியா? இப்போ ஒரு கிரகம் இயல்பு நிலையில நிற்கும் போது என்னென்ன இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்ந்து பலனை வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். கரெக்டா? அதுக்கு அடுத்தது படிச்சது என்னன்னா சர்ப்பங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தொடர்பு வச்சு பலனை வெளிப்படுத்தும் அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம். ஆனா ஒரு கிரகம் வக்கரமா இருந்தா அந்த கிரகம் பின்னோக்கி தான் போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? இப்போ இது எப்படி பலனை வெளிப்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். வக்கர கிரகங்கள் தான் நின்ற ராசியிலிருந்து கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் கடிகார முள் இப்படி சுத்தும். அப்போ இது இப்படி சுத்தும். வக்கரத்துல போறதுனால அது நின்ன வீடு ஃபர்ஸ்ட் 1, 5, 9. அதுக்கடுத்து அது நின்ன வீட்டுல இருந்தது 3, 7, 11. அதுக்கு அடுத்தது 2, 12. இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களின் காரகத்துவங்களை தொடர்பு வச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகமா வச்சுக்கோ. சரியா? புரியுதா? என்ன பண்ணணும்னா இந்த சனி இங்க இருக்கிறாரு அப்படின்னா, வக்கரமா இருக்காரு அப்படின்னா அவர் நின்ன வீட்டுல இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனிக்கு 2வது வீட்டுல ஏதாவது கிரகம் இருந்தா அந்த கிரகத்தோட தொடர்புல இருக்கும். 12வது வீடு இதுல கிரகம் இருந்தா அது கூட தொடர்புல இருக்கும். அதுக்கடுத்து 1, 2, 3ல ஏதாவது கிரகம் இருந்தா தொடர்புல இருக்கும். 11ல ஏதாவது கிரகம் இருந்தா தொடர்புல இருக்கும். 7ல இருந்தாலும் தொடர்புல இருக்கும். இந்த சார்ட் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. வக்கர கிரகம் போட்டுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் அவ்வளவுதான். வக்கர கிரகத்துக்கு தான் உங்களுக்கு லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும், ஆனா அது ஈஸி தான், ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. அடுத்தது பாப்போமா? அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போமா? விதி 9க்குள்ள போலாமா? யாருக்கு புரிஞ்சிருக்கு, யாருக்கு புரியல? கிரகத்தோட காரகத்துவத்தை வெளிப்படுத்துமா இல்லாட்டி வீட்டோட காரகத்துவத்தை வெளிப்படுத்துமா? கிரகத்தோட காரகத்துவத்தை தான் வெளிப்படுத்தும். அந்த வெறும் வீடு வெறுமனா இருந்தா அதோட பலனெல்லாம் வெளிப்படுத்தாது. சரியா? ஒரு கிரகம் அது நின்ன வீட்டு பலனை வெளிப்படுத்தும், ஆனா அதுக்கு திரிகோணத்துல எம்டியா வீடு இருந்துச்சுன்னா அதோட பலனெல்லாம் வெளிப்படுத்தாது. சரிங்க சார்.
சரியா? அப்படியே வெளிப்படுத்தினாலும் அதோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நம்ம சொன்னாலும் அது வந்து ரீச் ஆகாது. சரியா? சரிங்க சார். ரைட். இப்போ வக்ர கிரகம் முடிஞ்சிருச்சு. ஜாதகத்துல நிறைய கிரகம் வீட மாத்தி மாத்தி உட்கார்ந்து இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா சரிதானே? இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நான் இங்கிட்ட ஒரு பக்கத்தை அழிச்சு போட்டுறேன். இப்படி எல்லா கிரகமும் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. உதாரணமா அதுல என்னென்ன கிரகம் இருக்கு பார்த்து சொல்லுங்க. சூரியன் நட்சத்திரம் இருக்கு, சுக்கிர வீட்டுல புதன் இருக்கு, அஹ் உம் மீனத்துல சுக்கிரன் இருக்கு, கடகத்துல சூ- சூரிய, அஹ் சிம்மத்துல செவ்வாய், புதன், இது சந்திரன், கேது. சரியா? அது ஒரு ராசி கட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதுல எல்லா கிரகத்தையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. கிரகங்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வீடுகளை மாத்தி இருப்பாங்க. பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க. பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு நிலையில இருப்பாங்க. பாருங்க எல்லா கிரகத்தையும் பாருங்க. இது செவ்வாயோட வீடு. கரெக்டா? ஆமா, சூரியன். செவ்வாய் இங்க போயிட்டாரு, சூரியன் அங்க வந்துட்டார். கரெக்டா? ஆமா. இது செவ்வாயோட வீடு, சூரியனோட வீடு இது. இவங்க ரெண்டு பேரும் வீடு மாத்திருக்காங்க பாத்தீங்களா? இப்போ பரிவர்த்தனையில இந்த கிரகங்களை அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கோம். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு நம்ம நாடி விதிப்படி பலனை பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல என்ன எடுக்கணும் அப்படின்னா கிரகங்களை அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தோம். பரிவர்த்தனைக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அனுப்பிச்சு வச்சுட்டு தான் நம்ம பலனையே பார்க்கணும். சரியா? இதுதான் விதி. விதியை தெளிவா எழுதிக்கிற மாதிரி சொல்றேன். விதி 9 பரிவர்த்தனை முருகன். பரிவர்த்தனைன்னு போட்டுட்டு எழுதிக்கோங்க. காரக கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் கிரகங்களை இடமாற்றம் செய்து இணைவுகளை தீர்மானிக்க வேண்டும். காரக கிரகம் பரிவர்த்தனையில் இருந்தால் கிரகங்களை இடமாற்றம் செய்து இணைவுகளை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு குருவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதாவது அந்த ஜாதகரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறாருன்னா குரு கடகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பலன் எடுக்கக்கூடாது. பாருங்க, 7 சனி 8 9 குருவும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்கன்னு எடுக்கக்கூடாது. இந்த குருவை இங்க கொண்டு வந்துடணும், இந்த சந்திரனை அங்க கொண்டு போயிடணும். கொண்டு போனா குரு இங்க வந்துடுறாரு. அப்ப குருவுக்கு திரிகோணத்துல சூரியன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாங்க அப்படின்ட்டா நம்ம பலன் எடுக்கணும். முதல்ல பரிவர்த்தனை அடையக்கூடிய கிரகங்களை இடமாற்றம் செய்து வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமாரி சார் மியூட் போடுங்க. இல்ல சார். இங்க sound கிடையாது. பூமாரி சார் உங்களை தான் நான் சொல்றேன் மியூட் போடுங்கன்னு, போட மாட்டேங்கீங்க. சரி, ரைட். சரி, அடுத்தது போலாமா? அடுத்த பாயிண்ட்குள்ள போலாமா? இப்ப வரை நடத்துனது புரியுதா? புரியுதா புரியலையா? பரிவர்த்தனைக்கு கிரகத்தை மாத்தி வைக்கிறது புரியுதா ஓரளவுக்காவது? ஏதாவது டவுட் இருக்கா? சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவேன் நான். பேச்சு பலன் பார்ப்போம்.
இங்கதான் இருக்கீங்களா, வேற எங்கேயாவது இருக்கீங்களா? இல்லை இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போகல. புரியுதா? அடுத்த பாயிண்ட் போவான்னு கேட்டேன். போகல, போங்க போங்க புரியுது போங்க. சார். அடுத்த பாயிண்ட். ம். சரி, அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. 10ஆம் விதி 10. ஒரு காரக கிரகம் எந்த கிரகத்தை பிரதானமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை முழுமையாக வாங்கி பிரதிபலிக்கும். எந்த கிரகத்தை பிரதானமாக தொடுகிறதோ அந்த கிரகத்தின் பலனை முழுமையாக பிரதிபலிக்கும். ஒரு காரக கிரகம் பிரதானமாக எந்த எந்த கிரகத்தை தொடர்பு கொள்கிறதோ அதன் பலனை காரகங்களை வாங்கி பிரதிபலிக்கும். சரி, உதாரணம் பார்த்தா உங்களுக்கு புரியும். விதி இப்ப பாக்குறது எத்தனை? 10. 10. இப்போ இங்க பாருங்களேன், இந்த குரு இருக்காரா, இந்த குருவுக்கு 5ல செவ்வாய் இருக்கு, 7ல புதன் இருக்கு. சரியா? எந்த கோளை பிரதானமா குரு தொடர்பு கொள்றாரு சொல்லுங்க. புதன் சொன்னவங்க யாரு? அவங்களுக்கு 100 மார்க் கொடுக்க போறேன். யாரு அந்த ஆளு? மாரிக்குமார். தப்பு. போட்டிருக்கேன் நான் 7ல 75 மார்க் தான் போட்டிருக்கேன் நானு. 1, 5, 9க்கு தான் 100 மார்க். அப்போ இந்த குருவானவர் பிரதானமா எந்த கிரகத்தை தொடுறாரு அப்படின்னா செவ்வாயைத்தான் தொடுறாரு. புதனை வந்துட்டு இப்ப இங்க கிரகமே கிடையாது, 1, 5, 9ல கிரகம் கிடையாதுன்னா 7ல இருக்கிற புதனைத்தான் அடுத்து தொடுவாரு. கான்செப்ட் புரியுதா? புரியுதா? சரி, இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகம்னு வச்சுக்கிடுவேங்க. அப்போ இந்த குழந்தைக்கு என்ன கேரக்டர் இருக்கும் சொல்லுங்க. அதிகமா பயங்கரமா இருக்கும். கோவப்படும். சரி, விளையாட்டு பிடிவாத படங்கள் இருக்கும். வேற விளையாட்டு ஆர்வம் இருக்கும் சார். விளையாட்டுல ஆர்வம் இருக்கும். எல்லாருமே பரவாயில்ல, நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட், இன்னும் கூட தப்பு கிடையாது. விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கும், பிடிவாத குணம் அதிகமா இருக்கும், யாரையும் மதிக்க மாட்டாங்க, மரியாதை இல்லாம பேசுவாங்க. சரியா? மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையே இவங்க அகராதியிலே கிடையாது. இந்த குருவுக்கு செவ்வாய் திரிகோணத்துல வராது, செவ்வாயத்தான் இங்க குரு தொடுறாரு. அப்ப என்ன ஆகும்னா செவ்வாயோட கேரக்டர் எல்லாமே இந்த குருவுக்கு வந்துடும். அப்போ கட்டத்தை பார்த்தோன்னையும் ஐயோ இவன் பெரிய பிடிவாதக்காரனாமே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டா அவங்க வந்துட்டு வியந்து போயிடுவாங்க. சரியா? இப்ப இதுல 5ல செவ்வாய் இருக்கு, 5ல செவ்வாய் இல்லை. அப்ப புதன் தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தையோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? புத்திசாலியா இருக்கும். அறிவு நல்லா படிக்கும். நல்லா படிக்கும், ஜாலியான டைப்பா இருக்கும். அந்த புதனுக்கு உண்டான காரகத்துவம் எல்லாத்தையும் அதுகிட்ட கொண்டு வந்து வச்சு பார்த்து சொன்னீங்க அப்படின்னா புதுமை விரும்பியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும், பக்காவா இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் பண்ணுவோம், நகைச்சுவைகள் வருது. ஆமா ஆமா, புதனோட காரகத்துவத்தை எல்லாத்தையும் அப்படியே இணைச்சு வச்சு சொன்னீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்ப இது புரிஞ்சிச்சு அப்ப உங்களுக்கு. ஆமா. சரியா? 10வது விதி முடிஞ்சிச்சு. அப்ப 11வது விதிக்கு போகுமா?
சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு காரக கிரகம், அடுத்து விதி 11. ஒரு காரக கிரகம் தான் தொடர்பு கொள்ளும் முதல் கிரகத்தின் காரகத்துவங்களை பிரதானமாக எடுத்துக்கொள்ளும். அதற்கு அடுத்து தொடர்பு கொள்ளும் கிரகமானது அந்த காரக கிரகத்தின் பலனை கூட்டவோ குறைக்கவோ செய்யும். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. பவர் கூடவோ குறைக்கவோ. அதாவது இங்க வந்து குரு இருக்காரா, இந்த குரு தான் காரக கிரகம் நமக்கு. சரியா? இவர் தொட்டது வந்து செவ்வாய. உண்மையா? ஆமா இதுக்கு அடுத்து ஆமா. தொட்டத புதனை. கரெக்ட் தானே? இதுல ஆமா. 5ல செவ்வாய் இருக்கு, 9ல கிரகம் இல்ல, வேற எங்கேயும் கிடையாது. இதுக்கு அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து புதன். இதுக்கு 100 மார்க்கு, ஆமா இதுக்கு அதுக்கு 75. கரெக்டா? இப்ப குரு செவ்வாய் சேர்றாங்க. இவங்க 2 பேரும், குருவுக்கு செவ்வாய் நண்பன். ஆனா இந்த குருவுக்கு புதன் பகை. இந்த மாதிரி பகை கிரகங்களோட இணைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பலனை கூட்டவோ குறைக்கவோ செய்யும். இப்போ எப்படி சொல்றதுன்னா நல்லா தெளிவா சொல்றேன் பாருங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கரெக்ட் தானே? இப்போ இந்த குரு அப்படின்ற கிரகத்தோட வேற ஏதாவது ஒரு கிரகம், பகை கிரகம் ஏதோ ஒண்ணு சம்பந்தப்பட்டு அதுக்கடுத்து பின்னாடி வரக்கூடியதும் பகை கிரகமா இருந்துருச்சு அப்படின்னா அது எப்படி பலனை வந்துட்டு முழுமையா நல்லபடியா செய்யும்? செய்யாது. நான் இருக்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு என் பக்கத்துல இருக்கான்னா நான் நல்ல பலனை செய்வேன். ஆனா என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கான் அப்படின்னா ஓகே, அவனுக்கு அடுத்து ஒரு கெட்ட கிரகம் இருக்கு அப்படின்னாலும் ஓகே, ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கான்ற தைரியத்தோட இருக்கும். ஆனா 2 பேருமே கெட்டவைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? ஓவர் டாமினேஷன் ஆகி போவோம். நம்மளால முழுமையா அந்த பலனை வெளிப்படுத்த முடியாது. அதைத்தான் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத மறுபடியும் சொல்றேன். ஒரு காரக கிரகம் தான் தொடர்பு கொள்ளும் முதல் கிரகத்தின் காரகத்துவங்களை பிரதானமாக எடுத்துக்கொள்ளும். அடுத்து தொடர்பு கொள்ளும் கிரகத்தின் காரகத்துவங்கள் முதல் கிரக காரகத்துவத்தினால் ஏற்படும் பலனை கூட்டவோ குறைக்கவோ மட்டும் செய்யும் அப்படின்னு கொடுக்கும். அதாவது பலனை கூட்டவோ குறைக்கவோ செய்யும் அப்படின்னு கொடுக்கும். சரியா? புரியும் நினைக்கேன். அடுத்ததுக்குள்ள போலாமா? இப்ப விதி 11 முடிச்சோம். இப்ப அதுக்கு அடுத்து 12 பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். லாஸ்ட் இதுல ஒண்ணுமே இல்லைங்க. கிரகம் எதை தொட்டிருக்கோ அதோட பலனை தாங்க அது வெளிப்படுத்தும். அவ்வளவுதான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கேன். 12வது விதி கொடுக்கோங்க. ஒரு காரக கிரகம் பிரதானமாக ஒரு காரக கிரகம் பிரதானமாக ராகு, கேது, சனி, செவ்வாய் ஆகியவர்களோடு இணையும் பொழுது தனது காரகத்துவத்தை இழக்கிறது. அதாவது ஒரு காரக கிரகம் குரு, அவர் என்ன பண்றாரு? ராகு கேது கூட இணைஞ்சிடறாரு. அப்படி இல்லைன்னா சனியோட இணைகிறாரு.
அப்படி இல்லைன்னா செவ்வாயோட இணைகிறார் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த காரக கிரகமான குருவுக்கு உண்டான வீரியம் குறைஞ்சிரும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? சரி சார். அப்போ நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா படிப்போம் அப்படின்னா ஓகே, சூப்பர். ஆனா நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம், கூடவே ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க, செவ்வாய் இருக்கிறாரு, சனி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பாவ கிரகங்கள். அவங்களோட சேரும் பொழுது நாங்க நல்லா படிக்கிற திறமை இருந்தா கூட அந்த திறமை வெளிப்படாது இல்ல கெட்டு போயிரும் அப்படின்னு ஞாபகத்தை வச்சு. சரியா? அதாவது கிரகமானது அது வந்துட்டு சேரக்கூடிய கிரகத்தோட பலனை வச்சுதான் நம்ம அதோட இதை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு ஞாபகத்தை வச்சு. ஓகேவா? ஓகே சார். 12வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 13வது பாயிண்ட் போமா? ஓகே சார். ஒரு கிரகம் எந்த ராசியில் உள்ளதோ இந்த ராசியின் பலனை, குணத்தை, அதாவது அந்த ராசியின் பலனை, குணத்தை, தன்மையை வெளிப்படுத்தும் அப்படின்னு போடுங்க. நம்ம இதைத்தானே நம்ம சொல்லி கொடுத்தோம். சூரியன் வந்துட்டு சிம்மத்துல இருக்கிறாரு, அப்ப அவங்க அப்பா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. ஆமா. சூரியன் அப்படின்ற கிரகம் ஒரு ராசி, அது என்ன, சிம்ம ராசியில இருக்கும் பொழுது அதனோட பலனையும் தன்மையும் குணத்தையும் வெளிப்படுத்தும். அவ்வளவுதான். கான்செப்ட் புரியுதா? புரியுது. அதேதான். சரியா? உதாரணமா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அந்த பையனோட ஜாதகத்துல சூரியன் வந்துட்டு என்ன பண்றாரு, மேசத்துல இருக்கிறாரு. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? யார் அது பூன்னு சத்தம் கொடுக்கறது? கோபக்காரரா இருப்பாங்க. செல்வாக்கு, புகழ், கௌரவம் இந்த மாதிரி. அதாவது செவ்வாய் வீட்டுல சூரியன் உச்சமா இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் வீட்டோட பண்பையும் குணத்தையும் வெளிப்படுத்துவார். கோபம் ஃபர்ஸ்ட் வரும், மேனைக்கு கோபம் வரும். சரியா? என்ன பிரச்சனைனாலும் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பார். பிடிவாத குணம் உடையவராக இருப்பார், மூர்க்கவாதியாக இருப்பார். சரியா? அவர் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. சரி, அவர் மத்தவங்க எல்லாருமே அவர் பேச்சதான் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில எப்படா முன்னேறுவோம் அப்படின்ற எண்ணத்தை உடையவர். எப்படியாவது நம்மள 4 பேருக்கு முன்னாடி அடையாளத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். பழி வாங்குவார். சரியா? உடனுக்குடனா பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கணும். சரியா? சுப்பிரமணியம் என்ன பண்ணாப்புல, கிளாஸ் நடக்கும்போது லைட் ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணாரா? அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, சுருக்குன்னு ஆயிடுச்சா? உடனே பாத்தீங்களா நான் பதிலுக்கு கிண்டல் பண்ணேனா? ஆமா. அதெல்லாம் வந்துட்டு அந்த செவ்வாயோட இயல்பு. தாக்கும், உடனே தாக்கும். இதெல்லாம் இந்த செவ்வாயோட இயல்பு. அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன், அதாவது உங்க பையன் ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்குதுன்னு பாருங்க. அதை வச்சு உங்களோட கேரக்டரை கண்டுபிடிச்சிடலாம். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்க அப்பாவோட குணநலன்லாம் என்ன அப்படின்னு சொல்லும். சரியா? புரியுதா? அதான் இந்த பாயிண்டோட விளக்கம். அடுத்ததுக்கு போமா? 14வது பாயிண்ட். இதோட விதி முடியுது. 14வது விதி, ராகு கேதுக்கு நடுவில் மையத்தில் உள்ள கிரகமானது அதன் காரகத்துவத்தை இழக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இங்கதான் ராகு நிக்குதுன்னா ராகு நின்ற ராசிக்கும் கேது நின்ற ராசிக்கும் 10வது வீடு எதுன்னு பாருங்க. என்னங்க 10வது வீடு? எந்த வீடு அப்படின்னு இந்த வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் நினைச்சு அப்படின்னா அதோட காரகத்துவத்தை இழக்கும் அப்படின்னு.
இல்ல கொஞ்சம் போன் அடிச்சு பாரு எடுக்கிறாங்க. பாலாஜிக்கு பேசுறாங்க. இல்ல நாளை கட்டிட்டேன் போன் எடுக்கல. முருகனுக்கு போன் அடிங்க தம்பி. முருகனுக்கு போன் அடிச்சு பேச சொல்லிடு. முருகன் டீ அவருக்கு முருகன் டீ மாஸ்டர் அவரை காலையில் வெள்ளனே வர சொல்லிருங்க. நீ வா வந்து நீ இப்ப நீ வந்து பாத்துக்கிறியா கேசரி இன்னைக்கு வந்து நீ வேலையை பார்த்துக்கோப்பா. இப்ப நீ பாத்துக்கோ சரியா. நான் உள்ள வேலை பார்க்கறியான்னு பார்த்தேன். சரி இதே என் பொழப்பு பாருங்க. இப்ப இந்த உதாரணம் பேசுனதுனால இப்ப என்னோட ஜாதகத்தை வச்சு நீங்க பலன் சொல்ல போறீங்க சரியா. பாப்போம். சரி இது ஓகேவா. இந்த அச்சு மையப்புள்ளியில ஏதாவது கிரகம் இருந்தா அதோட வலிமை இழக்குன்றாங்க. நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன் எனக்கு சிங்க் ஆகல சரியா. சிங்க் ஆகலைன்னா அப்படியே விட்டுருவோம். இருந்தாலும் இது ஒரு விதி எழுதி வச்சுக்கோங்க. நம்ம நீங்க கொஞ்சம் ஜாதகத்துல ஆய்வு பண்ணி சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது ரெஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம மேற்கொண்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா. சரி இப்போ நீங்க இடையில என்னோட இதை வந்து கேட்டதுனால இப்ப நீங்க தான் நான் என்ன தொழில் பண்றேன் அதை எதை வச்சு பண்றேன் அப்படின்றத நீங்களே கணிக்க போறீங்க. இப்ப நான் எதுவும் சொல்லி தர மாட்டேன். நீங்களே வந்து கணிச்சு எப்படி. இப்ப நம்ம விதியெல்லாம் முடிஞ்சது. ஆமா கிளாஸ் முடிஞ்சிருச்சா. இனிமேல் பலன் பார்க்க தான் போறோம் நம்ம எல்லா பேருமே. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜாதகம் போறேன். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நீங்களும் பாருங்க. சரியா. இப்போ ஒரு ராசி கட்டத்துல சனி எங்க இருக்கிறாரோ அவரை இவர் என்ன தொழில் செய்வாரு எது ரிலேட்டடா தொழில் செய்வாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா. சரி சனி வந்துட்டு இங்க வக்கரமா இருக்காரு. ஓகேவா. இதுதான் ஜாதக அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்துக்கு இணைவு சொல்லுங்க. அப்படியே நீங்களே வரிசையா சொல்லுங்க. கிரகத்தை வரிசையா அடுக்குங்க பார்ப்போம். அடுக்கி சொல்லுங்க. 5 சந்திரன் கேது சார். சந்திரன் கேது 5ல. சரிங்க எங்க நாடி விதிப்படி அப்படியே அப்படியே அடுக்குங்க கிரகத்தை. எப்படி அடுக்குவீங்க. 1ல இருக்கக்கூடிய கிரகம் 5ல இருக்கக்கூடிய கிரகம் 9ல இருக்கக்கூடிய கிரகத்தை முதல் எழுதிட்டு அதுக்கடுத்தது 7ல இருக்கக்கூடிய கிரகத்தை 2வது எழுதிட்டு அதுக்கு அடுத்தது 3 7 11 அந்த மாதிரி வரிசையா அடுக்கும்ல. அந்த மாதிரி அடுக்குங்க. 5ல ஒரு கிரகம் இல்ல. ஏண்டா வக்ர கிரகத்துக்கு ஒரு சிறப்பு விதி ஒண்ணு கொடுத்தேன்ல. வக்ர கிரகத்துக்குன்னு ஒரு விதி போட்டேன்ல இன்னைக்கு. அந்த விதியை மட்டும் சொல்லுங்க. இத்தனைக்கு நான் என்ன வேலை பார்க்கறேன்னு எல்லா பேத்துக்குமே தெரியும். அப்படி கூட ரிவர்ஸ்ல வச்சு கனெக்ட் பண்ண தெரியலையா. பாருங்க சனி வக்கரமா இருக்கா. வக்கர கிரகமா இருந்துச்சுன்னா என்ன விதி. கிரகம் நின்ற வீட்டில் இருந்து கடிகாரம் மற்றும் திசைக்கு எதிர் திசைகளை தான் அந்த கிரகம் பயணிக்கும். கரெக்டா. சனி இங்க இருக்கா. சனி அதுக்கு அடுத்தது பிரதானமா 1 2 3 4 5. 5ல யாரு இருக்கா. சந்திரன் கேது. அதுக்கு 7ல யாரு இருக்கா. புதன். இதான் அமைப்பு. இது ரிலேட்டடா தான் தொழில் பண்ணணும். இந்த சனின்ற கிரகம் பிரதானமா எதை தொட்டுச்சு அப்படின்னா சந்திரனை தான் தொட்டுருச்சு. சனி சந்திரனை தொட்டதுனால அப்போ என்ன சொல்லணும். சார் நீங்க தொழில் விஷயம் அலைச்சல் உடையவர் சரியா. தொழில் ரிலேட்டடா அலைச்சல் இருக்கிறவங்க. சந்திரன்னா என்னென்ன தொழில். சந்திரன் என்னென்ன தொழிலெல்லாம் குறிப்பார் சொல்லுங்க பாப்போம். இனிமேல் தான் நம்ம இதெல்லாம் படிக்க போறோம். இப்போ கிரகத்தை எப்படி இணைக்கணும் அப்படின்றத நீங்க படிச்சிட்டீங்க. இப்ப சந்திரன்னா என்ன தொழில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா இப்ப சார் இந்த தொழில் தான் சார் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. உண்மையா இல்லையா.
ஆமாங்க சார். ஆமா ஆமா. சந்திரன்னா என்னென்ன தொழிலாம் வரும்னா காய்கறி கடை, ஹோட்டல் கடை. எந்த பொருள் சந்திரன் ஒரு பயண கிரகம். அப்போ என்ன பொருள் காலையில போட்டு சாயந்தரத்துக்குள்ள அழிஞ்சிருதோ அந்த தொழில் எதுனாலும் செய்யலாம். கடையில அன்றாட ஸ்டாக்கே லைஃப்ல பண்ணக்கூடாது. தொழில் எதுவுமே ஸ்டாக்ல இருக்கக்கூடாது. ஸ்டாக்ல இருந்தாலே ஆப்புதேன். ரன்னிங்லயே இருக்கணும். புரியுதா? ஹோட்டல் தொழில் எல்லாம் பாருங்க, நிறைய போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்ப கொஞ்சமா போடணும். அந்த மாதிரி உணவுகளை தயார் பண்றத சந்திரன். சந்திரனா உணவு, துரித உணவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? டீ, காபி இதெல்லாம் ரெடி பண்றதுல எல்லாம் துரித உணவு. கரெக்டா? இந்த சந்திரன் சிம்ம வீட்டுல இருந்ததுனால அப்படி எடுத்துக்கலாம். சூடான உணவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? டீ காஃபி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது யாரு இருக்கா? சனி, கேது கேது. இருக்காரா? இப்ப நம்ம என்ன படிச்சோம்? கேது, ராகு, கேது, செவ்வாய் எல்லாம் இணைஞ்சது அப்படின்னா அதோட இதை குறைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்குமா? ஆமா. ஆமாங்க சார். இப்படிதானே? பாருங்க, நான் டீ கடை பிசினஸ் இதெல்லாம் பண்றேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஜோசியம் படிக்க வரேன். தெரியுதா? இதையே பண்ணலாம்ல. ஆனா அதுக்குள்ள மூளை போகாம என்ன வந்து வேற பக்கமா கூட்டு போகுது பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த கேது தான். புரியுதா? அப்போ கேதுனா என்னது? ஞானம், ஜோசியம். ஆன்மீகம். ஆமா, ஜோசியம், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஈடுபாடு ரொம்ப அதிகமாகி அது பின்னாடியே போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்ப இது புரியுது. வந்துருச்சு, இது வந்துருச்சு. புதன்னா என்ன அர்த்தம்? புதன் கல்வி. ஆமா, புதன்னா கல்வி. அது கடைசியா இருக்கு பாரு அந்த புதன். கடைசி. பாவம் கடைசியா இருக்கா? அப்ப சார் சனி புதனோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப அது வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? புதன்னா வியாபாரம், சில்லறை வியாபாரி. சில்லறை வியாபாரம், சில்லறை வியாபாரி. ஒரு வியாபாரம் பண்றவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது புதன்னா ஆசிரியர், இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. சொல்லி கொடுக்குறவங்க, ஆமா. சாஸ்திரம் படிக்கிறவங்க. இங்க பாருங்க, சனிக்கு பிரதானமா என்னென்ன கிரகம்லாம் இருக்கு? கேது இருக்காரு, புதன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு. இந்த 3 கிரகமுமே எதை குறிக்கும் அப்படின்னா ஜோசியத்தை குறிக்கும். சனி புதன் சனி வந்து தொழில், சந்திரனும் ஜோதிடத்தை குறிப்பான், கேதுவும் ஜோதிடத்தை குறிப்பான், புதனும் புதனும். ஜோதிடத்தை குறிப்பான். அப்போ எல்லா கிரகமுமே இந்த ஜோதிடத்தை குறிச்சிருச்சா? ஆமாங்க சார். அப்போ என்ன ஆயிடுச்சு? அதனாலதான் நம்ம இதுக்குள்ள வந்தோம். மேற்கொண்டு நம்ம எதை சிந்திச்சாலும் அதை பத்தி தான் சிந்திப்போம். சரியா? புரியுதா? புரியுதா? ம். ரைட். இதனாலதான் நம்ம இந்த தொழில் பார்க்கிறோம். இதே மாதிரி உங்க ஜாதகத்தையும் வச்சு சனிக்கு திரிகோணத்துல என்னென்ன கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பாருங்க. நம்ம வேணா வேற ஏதாவது உதாரண ஜாதகம் போட்டு கனெக்ட் பண்ணுவோமா? சொல்லுங்க சார். சுப்பிரமணியம் ஜாதகத்தை சொல்றியா? கனெக்ட் பண்ணுவோம். ஏற்காலம் எதுக்கு வேண்டான்னு. ஏதாவது ஜாதகம்னா வேலை சார் வாங்க. நான் சொல்றேன். விருச்சிகத்துல சனி, விருச்சிகத்துல சனி, துலாம்ல கேது, விருச்சிகத்துல சனி, துலாத்துல கேது. விருச்சிகத்துல வந்து சனியா? ஆமாங்க சார். துலாத்துல கேதுவா? அடுத்து ஆமாங்க சார். அடுத்து மீனத்துல சூரியன், புதன், சுக்கிரன். சூரியன், சன், சுக்கிரன். ரைட். அடுத்து மேஷத்துல சந்திரன், ராகு, செவ்வாய். மேசத்துல தான் சந்திரன் ராகுவா? ஆமாங்க சார். சந்திரன், ராகு, செவ்வாய். அடுத்து செவ்வாய். ஆ, அடுத்து மகரத்துல குரு. மகரத்துல குருவா? ஆ- அவ்வளவுதானா? சார். இதுல என்ன கிரகம் கிடையாதா? ரிஷபம், ஆஹா. மிதுனம், கடகம் எல்லாம் எந்த கிரகமும் கிடையாதுல்ல. சரி, கிடையாது சார். இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்றதுனால இப்ப ஏதாவது கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கா அப்படின்னு தான் நம்ம முதல்ல செக் பண்ணணும். கிரகம் எதுவும் பரிவர்த்தனை ஆயிருக்கா இதுல? பார்த்து சொல்லுங்க. இதுல ஏதாவது கிரகம் வக்கரமா இருக்கா? சனி வக்கரம், சனி வக்கரமா? சுக்கிரன் வக்கரம், சனி சுக்கிரன் வக்கரம். சுக்கிரன் வக்கரமா? ஆமாங்க சார். வக்கரமா? அப்ப நீங்களே சொல்லுங்க.
என்னென்ன கிரகத்தோட எல்லாம் பிரதானமா இணைஞ்சிருக்கு அப்படின்னு சனி என்னென்ன கிரகத்தோட பிரதானமா இணைஞ்சிருக்கு? சனி வந்து வக்கரமா இருக்காரு. அப்போ என்னென்ன கிரகத்தோட தொடர்பு வரும்? 5 ரிவர்ஸ் ஆகும். சொல்லுங்கள். இந்த கிரகத்தை அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். சனியை மட்டும் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் சூரியன் புதன் 1 5 5ல 1 இல்ல. சுக்கிரன், சூரியன், சூரியன் புதன் அதுக்கு அடுத்தது 9 3லயும் இல்ல. சரி, அதுக்கு அடுத்து அப்ப 2ல உள்ள கிரகத்தை எடுத்துக்கலாம். கேது எடுத்துக்கலாமா? யா. 11ல குரு 11ல தான் குரு இருக்காரு. அது 10% தானே எடுப்பாரு. 30. ஆமா 10% தானே இருக்கு. அப்போ இப்போ சாருக்கு சனி சுக்கிரன் இணைவு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க சார். சரி, இப்போ சனி சுக்கிரன் இணைவு இருக்கு, பின்னாடியே சூரியனோட இணைவு இருக்கு. சரியா? இப்போ சார் வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இந்த துணி எல்லாம் இருக்குல்ல, கிளாத் மெட்டீரியல்ஸ், இந்த கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிளாத் டிசைன் போடுறது. மெட்டீரியல்ஸ் ஆமா டிசைனிங் ஒர்க்கு. அது அந்த துணி எதுக்குன்னா சாரி, துணிமணி இதெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு இதுல டிசைனிங், இதுதான் அவரோட வேலை. அப்ப சுக்கிரன்னா என்ன? சுக்கிரன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தொழில் வருதா உள்ள? புரியுதா? அதே மாதிரி சனிக்கு சூரியன் நினைவு பெற்றிருக்குல்ல, அரசாங்கம் ஏதாவது மானியம், ஏதாவது உதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா சார்? அது கிடைக்கும் சார், ஈஸியா கிடைக்கும். மானியம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா தான். மானியம்ன்றது இடைஞ்சல் இல்லாம கிடைக்கும். சரி, ரைட். மானியம் எது கிடைக்குதா கிடைக்கலையா? மானியம் அப்படின்னா இடைஞ்சல் இல்லாம கிடைக்கும் சார். இடைஞ்சல் எல்லாம் பிரச்சனை இல்ல இருக்கா? பிரச்சனை நிறைய பேருக்கு பிரச்சனை அது இதுன்னு இருக்குங்களா, நம்ம ஆனா போனோம்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த பிரச்சனை இல்லாம கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பிரச்சனை இல்லாம கிடைக்கும். ஆமாங்க சார். ரைட். இப்ப பாருங்க, இதுல புதன் கேது அப்படின்ற கிரகம் இணைஞ்சிருக்கு, சுக்கிரன் சூரியன் அப்படின்ற கிரகம் இணைஞ்சிருக்கு, புதன் கேது அப்படின்ற கிரகம் இணைஞ்சிருக்கிறதுனால சார் வந்துட்டு இங்க அஸ்ட்ராலஜி படிக்கிறாரு, ஜாதகம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா பிரதானமா பாருங்க, அவர் பார்க்கக்கூடிய தொழில் இந்த மாதிரி டையிங், இந்த மாதிரி சாரி, இந்த மாதிரி விஷயம் ஓட்டுறதுதான் பிரதானமா இருக்கும். இதை தவிர வேற எந்த ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியாது அப்படின்னு கூட எடுக்கலாம். சரியா? இவங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சனி கேதுவோட இணைவும் வர்றதுனால வேலை தொடர்ச்சியா இல்லாம ஒரு சில நேரம் தடைப்படக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படின்னு எடுக்கும். சரியா? புரியுதா? தடைபடக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு. சரி, இது நாடி முறையில தானே நம்ம பார்க்கோம். கரெக்ட் தானே? சரி, இப்போ இந்த கிரகம் வக்கரமா தானே இருக்கு. இந்த கிரகத்தை தூக்கி வச்சு பாருங்க. இந்த சனி நீங்க தூக்கி வைங்க. சனி கேதுவோட இணைஞ்சிருமா? ஆமாங்க சார். இணைஞ்சிருச்சுன்னா 7 1 7 8 9. பாருங்க, இந்த சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கும், இந்த சந்திரனோட சேர்ந்திருக்கு பாருங்க. எதனால அங்க மாத்தி வைக்கணும்? அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் பின்னோக்கி போகும், நாடி விதி. இருந்தாலும் பராசகர்ல இந்த மாதிரி கிரகம் இருந்துச்சுன்னா அதை இங்க வச்சு பலன் சொல்லி பாருங்க, கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ இது ஒரு பலன். இப்ப இந்த கிரகத்தை இங்க சேர்த்து வச்சுன்னா சனி கேது இணைவு. அப்போ வேலை கண்டிப்பா தடைபடும். செய்யக்கூடிய வேலையில கண்டிப்பா ஒரு சில நேரம் வேலை இருக்கும், ஒரு சில நேரம் வேலை இல்லாமலே இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். 2வது, இதுக்கு 7ல சந்திரன் செவ்வாய் ராகு இருக்கு. செவ்வாய் ராகு செவ்வாய் இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா மிஷினரிஸை தான் குறிக்கும். சரியா? மிஷினரிஸை தான் குறிக்கும். செவ்வாய்னாலே இயந்திர சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா?
இந்த ராகு அப்படின்றப்ப இந்த வயரு கேபிள் இந்த பல் சக்கரம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு ராகு தான். ஒரு பாம்போட வாய் திறந்துருக்குல்ல அதுதான் பாம்போட வாய் தான் ராகு. வால் இருக்குல்ல அதுதான் வந்துட்டு கேது. சரியா? அதுதான் கணக்கு. அப்போ இப்படி கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க அவருக்கு பலன் பக்காவா வரும். என்ன செந்தில் சார்? கண்டிப்பா சார். இந்த சனி இங்க மாத்தி வச்சுட்டீங்கன்னா சனியோட கேது. இப்ப தொழில்ல விரக்தி உண்டு அப்படின்னு கேட்டா ஆமா, தொழில ரொம்ப இடைஞ்சல் இருக்கும். இவங்க முதல் போட்டாங்க, தொழில முதல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாம் முதலே போடாத தொழில் தான் பார்க்கணும். ஏதாவது முதல் போட்டு அது வந்துட்டு அது வீணா போன மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா செந்தில் சார்? அது 2-3 தடவை போட்டுருக்கேன் சார். போட்டு வம்பா போயிருக்கு. வம்பா போச்சா சார்? ஆமாங்க சார். அதனால இப்ப அதை பத்தி சிந்திக்க கிடையாது. சனியோட கேது ஏதாவது ஒரு விதத்துல இணையுது அப்படின்னா அவன் தொழில முதலே போடவே முடியாது. போட்டா அத்தனையும் வேஸ்டா போயிடும். சரியா? புரியுதா? உண்மைதான் சார். எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. சனிக்கு கேது திரிகோணத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னா தொழில்ல முதல் போட்டா அது வந்து கேள்விக்குறிதான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அது பெரிய போராட்டம் தான். உண்மைதான் சார். புத்தி அறிவை மட்டுமே மூலதனமா போட்டுதான் உள்ள போவே முடியும். கண்டிப்பா சார். அதான் அறிவு மட்டும்தான். இப்ப அவர் வண்டி எப்படி ஓடும் தெரியுமா? அவர் புத்திக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கும் அங்க. புரியுதா நான் உங்களுக்கு? அவரோட உண்மைதான் புத்தி. சார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் கேட்டாங்க, போனே சார் லைன்ல இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க போனே சார், உங்க பென்ட்ரைவை காணும்னு சொல்லி சொன்னீங்க. இந்த பென்ட்ரைவ் வந்துட்டு உங்களுக்கு நான் பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது கிடைக்காதுன்னு வந்துச்சு. இப்படி கிடைச்சாலும் வந்து அதனால உங்களுக்கு யூஸ் இருக்காது சார். இதுதான் நீங்க கேட்ட பிரசனம். நாமக்கல் பிரசனம் போட்டு டீச் பண்றதுனால என் பென்ட்ரைவை காணும் அப்படின்னு சொல்லி போனே சார் கேட்டிருந்தாரு. எனக்கு டக்குன்னு அதான் பிளாஸ் ஆச்சு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு முடிய போகுது அப்படின்னு, நான் போய் அமௌண்ட் வாங்க போறேன், இடத்த விற்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாப்பு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி போயிருக்காப்புல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே ஜாமக்குள்ள சக்கரம் போட்டு பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல கிடைக்காது அப்படின்னு தெளிவா காட்டுச்சு. நான் இல்ல ஆகாது, சும்மாதான் வெறுங்கையோட தான் வருவாரு. இல்ல இடம் முடிஞ்சிருச்சு 50 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இல்ல முடியாது, கண்டிப்பா முடியாது, ஏதாவது ஒண்ணு நொட்ட சொல்லிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரியே அங்க போயிட்டு இல்ல இன்னும் 5 பேர் கையெழுத்து போடணும், அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டேன். புரியுதா? இதெல்லாம் ஜாமக்கோல் பிரசன்னத்துல இதெல்லாம் இருக்கு. எனக்கு கொஞ்சமா தான் தெரியும் ஜாமக்கோல் பிரசன்னம். நீங்க வாட்டில எல்லா பேரும் இதை காணும் அதை காணும்னு சொல்லி கேட்டுறாதீங்க. எனக்கு கொஞ்சமா தான் தெரியும். இப்படி பார்க்கலாம், இப்படித்தான் பார்க்கணும்ன்றது தெரியும். இப்ப நான் சொன்னேன்ல இந்த சனி கேதுவோட சேர்ந்துருச்சு, இப்படி வச்சு பாருங்க, இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, இதெல்லாம் எனக்கு அதுல தெரியாது. இப்படி இருந்தா இது, இப்படி இருந்தா அது அப்படின்றத என்னால வந்து சொல்ல ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ரொம்ப டீப்பா போய் இந்த இடத்துலதான் அந்த கோவில் இருக்கு, இந்த இடத்துல அந்த லொகேஷன் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். சரியா? போக போக அதையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம், டீட்டெயிலா சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இந்த கிரகத்தை வரிசைப்படுத்துறது எப்படின்னு சொல்லி தெரியுதா? அந்த விதியெல்லாம் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? அந்த விதியெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பின்னாடியே ஒரு எப்படி சொல்றது, நாளைக்கே ஒரு உதாரண ஜாதகம் போட்டு விதியை வச்சு அப்படியே கிரகத்தை அடைவு பண்ணுவோம். ஒவ்வொன்னா அடைவு. சரியா? அடைவு பண்ணி அதுக்கப்புறம் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றது அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல அப்படின்னா குட் நைட் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் போய் படுத்து தூங்குவோம். குட் நைட். சுப்பிரமணி தான் முதலா கிளம்பி ஓடுறேன். எப்பா தூக்கம் வரல. படுசாமி போய் படுசாமி புண்ணியம் புண்ணியம் பண்ண. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கு திரிகோணத்துல என்ன சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அவன் சுகவாசி. சனிக்கு திரிகோணத்துல சுக்கிரன் இருந்தா அவன் சுகவாசி. யார் யாருக்கெல்லாம் இருக்கு? யாருக்காவது இருக்கா? அதே மாதிரி ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 12ல செவ்வாய் இருந்தா அந்த பொண்ணை இந்த ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, பெண்ணோட ஜாதகத்துல.
சுக்கிரன் இருக்காரு. அந்த சுக்கிரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இப்ப சுக்கிரன் வந்துட்டு துலாத்துல இருக்கிறார் அப்படின்னா கண்ணில வந்து செவ்வாய் இருக்கிற மாதிரி இப்படி இருந்தா அந்த ஜாதகி அந்த பெண் மேல அவங்க கணவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு அப்படின்னு அர்த்தம். 12வது இடம் சார். அதாவது 12. உண்மைதான் சார். ஆமா சுக்கிரனுக்கு 12ல அம்மா உங்களுக்கு இருக்குமா? சாருக்கு இருக்கு இந்த அமைப்பு. எனக்கு இருக்கு சார். ஆமா சாருக்கு இருக்குது. அப்ப வந்துட்டு இது ஒரு பெண் ஜாதகமா இருக்கிற பட்சத்துல அதாவது அந்த பெண் மேல அவங்க கணவருக்கு அதான் சுக்கிரன்னா மனைவி, அப்ப செவ்வாய் அப்படின்றப்ப கணவர் அப்படின்றப்ப அந்த பெண் மேல அந்த கணவருக்கு வந்து பிரியம் உண்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? செக் பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். எனக்கு கரெக்டா வந்துச்சு, உங்களுக்கும் கரெக்டா வரும். அதே மாதிரி உண்மைதான் சார். எல்லாரும் பாருங்க, அப்படியே ஒண்ணு போல இருக்கோம்னா ரெக்கார்டிங் ஓடுது. பக்கத்து வீட்லயே ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க.